வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி பார்ப்போம். அப்போ இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து எது வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியோட வேல்யூ இப்போ எப்படி இருக்குது, அண்ட் இந்த கிஃப்ட் நிஃப்டியோட வேல்யூனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரைஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் தான் நமக்கு வந்து குளோபல் எக்கானமியோட பேனிக்னஸையோ இல்லை ஒரு அன்சர்டனிட்டியோ இல்லை டைரக்ஷனையோ தீர்மானிக்கிறதா இருக்குது. அப்படிங்கிறனால க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை நம்ம ஸ்டடி பண்ணால், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் பேனிக்னஸ் இருக்குமா இருக்காதாங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இந்தியா விக்ஸ் டேட்டா என்ன சொல்ல வருது, அந்த இந்தியா விக்ஸ் டேட்டானால நமக்கு என்ன வந்து அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசியாக எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, அதனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த பொசிஷன்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு. ஸோ இது வந்து வெறும் டேட்டாஸை மட்டும் பார்க்குற அனாலிசிஸாக இருக்க போகாது. டேட்டாஸை பார்த்து நம்ம என்ன லெசன் கற்றுக்கலாம், அண்ட் இது வந்து நமக்கு ட்ரேடிங்கில் எப்போ யூஸ் ஆகும் அண்ட் எப்படி யூஸ் ஆகுங்கிறதோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போது. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு அப்வர்ட் டைரக்ஷனில் தான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ஸை தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து போன தடவை இருந்தபோது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 23,000 வரைக்கும் புஷ் ஆயிருந்துச்சு. அப்போ இந்த 23,000 வரைக்கும் புஷ் ஆகுமா அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. அப்போது இன்னையோட மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி 50 பொறுத்தளவு 23,000ம் 22,100 தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் சப்போர்ட் ஆகவும் வேலை செய்ய போகுது. அப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆகும், இது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாகவும் இருக்கும். அப்போது இன்னையோட மார்க்கெட் வந்து கீழே வருதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 22,100 இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்குது அப்படின்னா இன்னையோட மார்க்கெட் வந்து 23,000 தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும். அண்ட் இந்த 23,000 டெஸ்ட் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறக்குறைய 23,400 இருக்குது பாருங்கள். இந்த ரேஞ்சு தான் வந்து அடுத்துட்டு வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகிறதுக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து 23,000 கிராஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு வந்து 23,000 வரைக்கும் ஈஸியாக மார்க்கெட் வந்து புஷ் ஆகிடும். ஸோ அப்படிங்கிறனால இந்த ரெண்டு பொசிஷன்ஸோட பாயிண்ட்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தாவோ இல்லை ஞாபகம் வச்சுருந்தாவோ உங்களுக்கு புரியுமா இருக்கும் இன்னையோட மார்க்கெட்டோட டைரக்ஷன் நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதே சமயம் நமக்கு வந்து இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இருக்குது. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ ஏன் இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நமக்கு வந்து கேப் அப் கேப் டவுன்லாம் ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்னையோட மார்க்கெட் வந்து பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி 330க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருந்த ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு அண்ட் இப்போதைய ப்ரைஸ் என்ன, இந்த ரெண்டு விஷயம் மட்டும் நமக்கு வந்து தெரிஞ்சால் போதும். நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நமக்கு ஈஸியாக கேப் அப் அண்ட் கேப் டவுனை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு போன வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இருந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நமக்கு இந்த இடத்துல தான் ப்ரைஸ் இருக்குது. இதுதான் வந்து நமக்கு 3:30க்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸு. அப்போது இந்த 3:30க்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸுக்கும் இப்போதைய கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்க்கும் நமக்கு கவனித்தோம் அப்படின்னா எவ்வளவு கேப் அப் கேப் டவுன் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போது இப்போதைய கரண்ட் ப்ரைஸ்க்கு இங்கேருந்து நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப்பில் தான் மார்க்கெட் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போதைய பொசிஷனுக்கும் இதுக்கும் பார்த்தோம்னா நமக்கு ஏறக்குறைய ஒரு 150 பாயிண்ட் கேப் அப் இருக்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் கேப் அப் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இரண்டாவது விஷயம், இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனை தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இண்டிகேட்டராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் மார்க்கெட்டில் மூவ் ஆகிறனால நமக்கு வந்து இன்னையோட நிஃப்டி 50 ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும். அண்ட் இது கூடவே ஒரு 150 பாயிண்ட் வந்து கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
அப்போ நிஃப்டி 50 இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். 2வது ஒரு இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, 150 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு இருக்கிற பிரைஸ்ல இருந்து 150 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல இங்கிருந்து 150 பாயிண்ட்ஸ்னா ஏறக்குறைய நமக்கு 23,000க்கு கீழ தான் இருக்கு. அப்போ இந்த 23,000க்கு கீழ இருக்கு அப்படிங்கிறனால, நமக்கு வந்து ஈஸியா வந்து இன்னையோட மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,000ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து அப்படியே நமக்கு வந்து 23,400 வரைக்கும் புஷ் அப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கு. அண்ட் இந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டாஸ வச்சு மட்டும் நமக்கு தெரியிறது. அப்போ கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டோட ஒரு கம் ஒரு கன்ஃபார்மான ஒரு கேப் அப் இருக்கிறதா நமக்கு தெரியுது. ஆனா, நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, க்ரூட் ஆயிலோட பிரைஸ். அப்ப இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து நீங்க நம்மளோட வீடியோஸ கிளியரா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்ல க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறக்குறைய எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா, ரூ. 9,400 இருந்துச்சு. ஆனா, இந்த 9,400 இருந்தது இப்போதைய கரண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா, 10,000 வரைக்கும் போயிடுச்சு. அப்ப இந்த 10,000 வரைக்கும் க்ரூட் ஆயில் போயிருக்கு அப்படின்னா, வேர்ல்டு மார்க்கெட் வந்து ஒரு பேனிக்ல இருக்கு. அப்போ மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கும் அப்படின்னு. ஆனா, இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்கிரீஸ் ஆனாலும், நமக்கு வந்து ஃபியூயல் பிரைஸஸ் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இல்ல ஒரு ஒப்பந்தம். ஸோ இந்த ஒப்பந்தம் ஸ்ட்ராங்கா இருக்கிறனால, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் மார்க்கெட்ல இம்பாக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்க போது, இல்லன்னா லோவா இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லலாம். அப்போ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லோவா தான் இருக்க போது. பட் இருந்தாலும் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து ரூ. 10,000 வரைக்கும் போயிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சேடான விஷயம். அண்ட் இதே சிச்சுவேஷன்ஸ் நீடிச்சுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து குளோபல் எக்கானமி ஸ்ட்ராங்கா பாதிக்கப்படும். அப்போ நமக்கு க்ரூட் ஆயிலோட பிரைஸ பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து பேனிக்னஸ்க்கு போயிட்டுருக்கு. அதே சமயம் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்த்தோம்னா, இந்தியன் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டியா தான் இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இது கூடவே நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும், எஃப்ஐஐ டேட்டாஸும் பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஐ டேட்டாஸ் நமக்கு வந்து போன எஃப்ஐஐ டேட்டாஸ பொறுத்தளவு நமக்கு வந்து போன வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு புல்லிஷ் இண்டிகேஷன்ஸ்ல தான் இருக்காங்க. அப்ப இந்த எஃப்ஐஐஸோட இண்டிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டான ஒரு புல்லிஷ் இருக்கு. நம்மளும் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இது 2ம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸோட டைரக்ஷன்ல இன்னைக்கு நிஃப்டி 50 மேல போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ப்ரோஸுமே பாசிட்டிவா தான் இருக்காங்க. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50 பொறுத்தளவு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நமக்கு முக்கியமா தெரியிறது, மார்க்கெட்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புட் சைடா, கால் சைடு அதிகமா பில்டப் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, புட் சைடு தான் அதிகமா பில்டப் ஆயிருக்கு. அப்ப இந்த புட் சைடு பில்டப் அதிகமா இருக்கு அப்படிங்கிறனால, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி 23,000ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 23,400 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் ஆகலாம். அண்ட் இன்னையோட மார்க்கெட்ல நம்ம வந்து 23,000 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா எதிர்பார்க்கிறோம். அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த கேப் அப் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 23,000லிருந்து மார்க்கெட் வந்து அப்படியே கன்டினியூஸா ஒரு ராலி போயி, மார்க்கெட் வந்து ஒரு 23,400 வரைக்கும் போறதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம வந்து நிஃப்டி 50ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதே அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம வந்து சென்செக்ஸ்லயும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, சென்செக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இன்னையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, மார்க்கெட் வந்து 74,000 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணும். அண்ட் இந்த 74,000 ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 75,000 வரைக்கும் புஷ் ஆகும். அப்ப இன்னையோட சென்செக்ஸ் வந்து நமக்கு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 300 பாயிண்டாவது கேப் அப் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ ஒரு 300 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து சென்செக்ஸ் வந்து கேப் அப் எதிர்பார்க்கிறோம். அண்ட் இந்த 300 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்வர்ட் ட்ரெண்டுக்கு போறதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கு. அண்ட் 3வதா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நிஃப்டி 50ல 150 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னா, பேங்க் நிஃப்டில பார்த்தீங்கன்னா, கேப் அப் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இப்ப இங்க 150 பாயிண்ட்னா, பேங்க் நிஃப்டில வந்து ஒரு 200 பாயிண்ட் இல்லன்னா 250 பாயிண்ட் நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம். இப்ப பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் எதிர்பார்க்கலாம். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் 3மே வந்து இன்னையோட மார்க்கெட்ட பொறுத்தளவு ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப
அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.